ஆனா ஒரு வேஷ்யராஸ்திரியின் இடத்திலே ஆசைப்பட்டு அவளோடையே காலத்தை முழுக்க கழிச்சு விட்டான். கடைசி மரணப்படுக்கையிலே கிடக்கிறான் அஜாமிளன். நிறைய பிள்ளைகள் பெற்றிருந்தான். கடைசி பிள்ளைக்கு நாராயணன்னு பேர் வச்சிருந்தான். மரணப்படுக்கையிலே பாச ஹஸ்தத்தோட பாச கைத்தோட யமதர்மராஜனுடைய தூதர்கள்லாம் வந்து நின்றுட்டான். கோர பல்லு இருக்கு, தலையில கொம்பு இருக்கு, ஏதோ மாலையெல்லாம் போட்டுருக்கா. பார்த்த உடனே பயப்படுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். இவன் இப்ப சரி நம்மள யமபட்டினத்துக்கு தான் அழைச்சின்னு போட போறா முடிவுக்கே வந்துட்டான். இந்த பயம் வந்ததுன்னா பெருமாளை பத்தி ஞாபகம் வந்துடும். அது வரைக்கும் கண்டிப்பா அவன் ஞாபகமே படுத்திக்கவே மாட்டான். என்னைக்கு நாம வெற்றி அடைந்தா என் முயற்சி, தோல்வி அடைஞ்சா இப்படி படுத்துட்டாரே, இந்த ரெண்டு தான் எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. வெற்றி அடைந்தோன்னா நான் முயன்று வெற்றி அடைந்தேன், தோல்வி அடைஞ்சுட்டார். எத்தனை முயற்சித்தாலும் இவர் பண்ண வேண்டியதை பண்ணாம விட்டுட்டாரு. அதனாலதான் எனக்கு தோல்வி நாம சொல்லிட்டே இருப்போம். ஆக வெற்றி தோல்வி ரெண்டையும் ஒண்ணு அவங்ககிட்ட கொடுத்துடணும், இல்ல ரெண்டுக்கும் பொறுப்பை நாம ஏத்துக்கணும். வெற்றின்னா நம் பொறுப்பு, தோல்வின்னா அவனுடைய பொறுப்புன்னு சொன்னோம்னா இது பல பேருக்கு வழக்கம். என்ன பண்ணா அஜாமிளன் கடைசியில இப்ப குழந்தையான பக்கத்துல இருக்கட்டும், அப்பதான் இந்த குழந்தைகள் பக்கத்துல இருக்கணும்னு தோணவே ஆரம்பிக்கும். அது பக்கத்துல உயில்ல கையெழுத்து வாங்குறதுக்கு அது வரும். இவன் ஞாபகம் என்னமோ இது கர்மா பண்றதுக்கு கயைக்கு போறதுன்னு நினைச்சுன்னு அவன் கூட்டிட்டு இருக்கான். இது ரெண்டு இவன் நினைச்சது அது பண்ணவே போறது கிடையாது. இது ஒரு கையெழுத்து கிடைக்குமா, கையெழுத்து போற அளவுக்கு இவருக்கு நினைவு இருக்குமா, இதை பாக்குறதெல்லாம் இப்ப அவனுக்கு ஆசையை தவிர செல்வம் ஒரு நாள் இவனை கடைசி காலத்துல பிள்ளையோட கூட சண்டை வர வைக்கும். செல்வம்ங்கிறது பங்காளி சண்டையை கொண்டு விடும், செல்வங்கிறது உறவுக்காரர்கள் சண்டையை கொண்டு விடும், செல்வம்ங்கிறது சேர்ந்திருப்பவர்களை பிரித்தும் விடும். எதுவனா பண்ணக்கூடியது. கடைசி பட்சம் ராஜா உச்சவரம்பு கொண்டு எடுத்துன்னு போடுவோம். மற்ற செல்வம் எது பண்றதோ இல்லையோ, உங்ககிட்ட எதுக்கு இத்தனை இருக்கணும் கொண்டு கஜானாவில் சேர்த்துரும். என்ன உச்சவரம்பு சட்டம் கொண்டு ராஜாவே தான் எடுத்துன்னு போடுவனும் இல்லையோ. இந்த கடைசி பிள்ளை நாராயணன்னு பேர் வச்சிருந்தான். அவன் பேர்ல ரொம்ப ஆசை இந்த அஜாமிளனுக்கு. சரி அவனை கூட்டு பக்கத்துல வச்சு போண்டே நாராயண நாராயண கூப்பிட்டான். அந்த பிள்ளை விளையாடி இருந்தது பக்கத்துல மைதானத்துல. அங்கேந்து வர்றதுக்குள்ள அதிவேகமா விஷ்ணு தூத்தாள் இங்க நின்றுட்டான். ஏற்கனவே யமதூத்தாள் இவனை கூட்டின்னு போறதுக்கு வந்திருக்கா. இவன் நாராயணன்னு கூப்பிட்டானோ இல்லையோ, அடுத்து திருமானுடைய திருநாமத்தை சொல்லி எடுத்து இனிமே நாம மோட்சத்துக்கு தான் இவன் அழைச்சின்னு போனோம், விட்டு லோகத்துக்கு போனோம்னு விஷ்ணு தூத்தாள் இந்த பக்கம் நின்றுட்டா. சங்க சக்கரங்களை பிடிச்சிருந்து பீதாம்பரத்தை தரித்து கொண்டு புன்சிரிப்போடே தாமர கண்களோட அழகான கிரீடத்தோட விட்டு தூத்தர்கள் இப்படி நிற்கிறான். நேர எதிர்த்தாப்புற பார்த்தா பாக்குறதுக்கே பயமா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப சுமனோகரம், பார்க்கறதுக்கு அழகான உருவம். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் அகப்பட்டுனுட்டான் அஜாமிளன். இப்போ இவன் நாங்க விட்டு லோகத்துக்கு தான் அழைச்சின்னு போவேங்கிறான். அவர்கள்லாம் நம்முடைய யமதர்மராஜன் நம்மளை அனுப்பிச்சிருக்கான், என் கடமையை ஆற்ற விடுங்கள், தொந்தரவு பண்ணக்கூடாது. இனி இவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சா. ஒத்தருக்கு சண்டை நம்மளோட இப்ப வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டார். இவர் எங்க போறதுன்னு பயந்தது போக இவர் ரெண்டு பேரும் ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிறாளே நமக்காக அப்படின்னு இவர் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சார். அப்போ ஒத்தொத்தரா கேள்வி கேட்டுண்டா. யமதர்மராஜனுடைய தொண்டர்கள்லாம் கேட்டாலாம், நாங்க வந்தது தர்மத்தை நிலைநாட்ட, பிராமணனா பிறந்து அத்தியனம் பண்ணி கொஞ்சம் கூட அனுஷ்டானம் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க வேஷ்யாஸ்திரியின் இடத்துல கழித்துள்ளான். இவனுக்கு போய் விட்டு லோகம்னு சொல்லல, நியாயமா படுறதா உங்களுக்கு என்ன? தர்மபுத்திரன் அவனுடைய தர்மராஜனுடைய தொண்டர்கள் கேட்டான். இவா சொன்னா உடனே விட்டு அவனுடைய தூதர்கள்லாம் என்னமோ தர்மம் தர்மம்னு இத்தனை நாழியா பேசிட்டுக்கீழே, எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு தர்மத்தை பத்தி. எது தர்மம் எது அதர்மம் விளக்க முடியுமான்னு கேட்டா விட்டு தூத்தாள். தெரியும், ஆனால் இப்ப குத்தலான கேள்வி இது. என்ன நீ என்ன பதில் சொல்றேன்னு பாப்போம், அதுக்கு தகுந்தாப்புல நான் சொல்றேங்கிறதுக்காக தர்மம் எது அதர்மம் எதுன்னா யமதூத்தாள் பதில் சொன்னா, வேத பிரணிகித்தோ தர்மஹா அதர்மஸ்தத் விபர்யா. வேதம் எதை சொல்லித்தோ அது தர்மம், அது எதை ஒத்துக்கலையோ அது அதர்மம். இவ்வளவுதான் எங்களுக்கு தர்மாதர்மமே தெரியும்னுட்டா. இந்த குளம் வெட்டினியா கிணறு வெட்டினியா தானம் வெட்டினியா தர்மம் வெட்டினியா ஒண்ணு இப்ப அவளுக்கு தெரியாது. வேதம் சரின்னு சொன்னது தர்மம், வேதம் தப்புன்னு சொல்லிட்டு அதர்மம். இதுக்கு மேல நாம விசாரம் பண்றதுல அர்த்தம் இல்லை. இதைத்தான் கண்ணன் அழகா சாதித்தான் 16வது அத்தியாயம். அந்த இடத்துல எதெல்லாம் வேதம் ஒத்துண்டுதோ அர்ஜுனா அதுதான் தர்மம். வேதத்துல சொன்னதை செய்தியானா நீ தேவன், வேதத்தை சொன்னத்துல நீ செய்தியானா நீ அசுரன். தேவாசுர விபாகம்னு சொல்லுவா. தேவர்கள் இன்னன்னார் தேவர்கள் இன்னன்னார் அசுரர்கள். அர்ஜுன் உடனே ஆகாசத்துல தேடினான். அசுரர்கள்லாம் பல்லெல்லாம் இங்க முளைச்சிருக்குன்னு வாழே, தலையில கொம்பு இருக்குன்னு வாழே, கண்ணனே அதை சொல்றியான்னா அவன் கண்ணன் பதில் சொல்லிட்டான், அசுரனை எங்கேயும் போய் தேட வேண்டாம் அர்ஜுனா, உனக்குள்ளதான் இருக்கான்னா. நீ எதுக்கு எங்கெங்கயோ போய் அசுரனை தேடிட்டு இருக்க? உனக்குள்ளேயே தான் ராவணன் இருக்கான், உனக்குள்ளதான் கும்பகர்ணன் இருக்கான். வேதம் சொன்னபடி கேட்டியானா நீ தேவன், அது சொன்னபடி கேட்கலையானா நீ அசுரன். ஒண்ணுமே வேண்டாம். இப்ப ஏகாதசி அன்னைக்கு பட்னி கிடந்தா தேவன், எனக்கு சனிக்கிழமை சௌரியமா இருக்கு ஒருபோதுன்னு சொன்னா அசுரம். இவ்வளவுதான் கணக்கு. இப்போ என்ன சனிக்கிழமை அன்னைக்கு இருன்னு வேதம் சொல்லல, ஏகாதசி எண்ணி இருக்குன்னு தான் வேதம் சொல்லிட்டு. இப்போ ஏகாதசி பட்னி, தசமி இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பொழுது, ஏகாதசி முழு பட்னி, துவாதசி கார்த்தால 8:30 மணிக்கு பாரணம். இது சாஸ்திர சம்மதமான விதித்தது. ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். ஒருத்தர் எழுந்து கேட்டார். அவர் பாரம் தெரியாதனத்தோட கேட்டார், சாமி துவாதசி அன்னைக்கு கார்த்தால 8:30 சாப்பிடணும் நீரே, அடி என் நித்தியமே 8:30 சாப்பிட்டு இருக்கேனேன்னு. அவர்
நீ வாஸ்தவம் தான் சுவாமி, நீ சாப்பிட்றது ஒன்னே ஒண்ணு மட்டும் விட்டுட்டே, முதல் நாள் பட்னி இருந்திருந்தா மறுநாள் எட்டரைன்னு சொல்லித்தே தவிர நீ ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்டுனுட்டு மறுநாள் எட்டரையை பத்தி இப்ப சாஸ்திரம் பேசுறதே இல்லை. ஆக தேவன்னு சொன்னா சாஸ்திரம் சொன்னபடி நடக்கணும், ஆசுரன்னா சாஸ்திரம் சொன்னபடி நடக்க போவன்னு கிடையாது. நம்ம ஆசைப்படி நமக்கு பட்டினி நாள் வச்சுக்கப்படாது. சாஸ்திரம் என்னைக்கு இருக்கணும்னு சொல்லித்தான் அன்னைக்கு தானே இருக்கணும். இருந்துட்டா தேவன் தான், இல்லையா அசுரன் தான். தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரிமதா. தெய்வத்தன்மை இருந்ததுன்னா மோட்சம் கிடைக்கும், அசுரத்தன்மை இருந்ததுன்னா மறுபடியும் நரகத்திலே சம்சாரத்துல விழ வேண்டியதானே. இது தேவர்கள் அசுரர்கள் பிரித்து கொடுத்தான். அப்ப அங்கேயும் கண்ணன் கீதையில சொன்னது என்ன? தேவன்னா வேதத்தை ஒத்துப்பன், அசுரன்னா ஒத்துக்க மாட்டான். ஆக வேதம் எது சொல்லித்தோ அது தர்மம், வேதம் சொல்லாதது அதர்மம். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு நூடுதுன்னா யமதூத்தாள் விட்டு தூத்தாள் சிரிச்சுட்டே மேல கள்ளி கேட்டார். சரி, ஒருத்தன் தர்மத்தை பண்றானா இல்லையான்னு உங்களுக்கு யார் பார்த்து சொல்லுவார்கள்? அடுத்த கேள்வி கேட்டான். வேதம் சொன்னது தர்மம், நான் பண்றேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது இல்லையா. இப்ப நான் தனியா இருக்கேன்னு வச்சுப்போம், எங்கேயோ ஒரு தேசத்துல இருக்கேன், கண்காணாத இடத்துல ரிஷிகேசத்துல போய் உட்காந்துட்டேன். அங்க நான் சந்தியாந்தனம் பண்ணேனா இல்லையான்னு பாக்குறதுக்கு என் தாயார் கிடையாது, பண்ணுன்னு சொல்றதுக்கு என் தாப்பனார் கிடையாது, ஒத்துரம் இல்லை. அப்ப அங்க நான் பண்ணேனா இல்லையான்னு ஆர் பார்த்து சொல்லுவா? அப்பதானே தர்மம் நடக்கும்னு விட்டு தூத்தாள் கேட்டான். யமதூத்தாள்லாம் பதில் சொன்னாலாம், எத்தனை சாட்சி எம்பெருமான் வச்சிருக்கான்னு தெரியுமா? அதுக்கு காற்று, நிலம், நீர், சூரியன், சந்திரன், அருணன், செடி, கொடி, விலங்கு, பிராணன், என்னுடைய அதுவே இது தனி எனக்கு இருக்கிற சாட்சிகள் தான். ஒத்தர் இல்லாட்டா ஒத்தர் போய் கண்டிப்பா சொல்லிடுவா பெருமான இடத்த நான் என்ன பண்றேன்னு. ஏன்னா நான் எந்த இடத்துல மறைஞ்சிருந்தாலும் காற்றும் மழையும் அந்த இடத்துல விட்டுட்டு போட போறதே கிடையாது. தண்ணீருக்கு தெரியாம, காற்றுக்கு தெரியாம, ஆகாசத்துக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை என்னால செய்யவே முடியாது. சாட்சி நிறைய பேர் வச்சிருக்கான் எம்பெருமான். இதுதான் வேதம் சொன்ன தர்மம், இது வேதம் சொல்லாத அதர்மம். இதுக்காகத்தான் நாங்க வந்தோம் சொல்லுட்டா. அதற்கு அடுத்தது விஷ்ணு தத்தால் சொல்ல ஆரம்பிச்சா, இந்த சாட்சி வச்சிருக்கான் அவங்க எம்பெருமான், இவாள்லாம் போய் அவங்கிட்ட சொல்லிடுவா, அவன் தான் பலத்தை கொடுப்பன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஒத்துக்கிறோம்னா வந்தவா. அதே எம்பெருமான் தான் திருநாமத்தை சொன்னா மோட்சம்னு சொல்லியிருக்கான். நான் எதுக்காக இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசியிருந்தேன் தெரியுமா? எந்த எம்பெருமான் வேதத்தை சொல்லி தர்மத்தை நிலைநாட்டுறான்னு சொன்னீரோ அதே எம்பெருமான் தான் சஹஸ்ரநாமம் விட்டுனுடைய திருநாமத்தை சொன்னா விட்டு லோகத்துக்கு போனோம், அதே எம்பெருமான் தான் சொல்லியிருக்கான். அதனால விட்டுடுங்க, நாங்க அழைச்சிட்டு போறதா இருக்கோம்னா. அவா இப்ப பதில் கேள்வி கேட்டான், நல்லா இருக்கேன் நீங்க சொல்றது. இப்போ எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னா மோட்சம்ங்கிறது எங்களுக்கும் தெரியும், ஆனா எப்படி சொல்லணுங்கிற வகையற கிடையாதா? இவன் தன் கடைசி பிள்ளைய கூப்பிட்டதுக்காக சொன்னானா இல்ல நாராயண நாமத்தினுடைய பெருமை தெரிஞ்சு சொன்னானா? நாராயண நாமத்துக்கு அர்த்தமும் தெரியாது, பெருமையும் தெரியாது, ஏதோ பயத்துல கடைசி பிள்ளைய கூட்டான். அதுக்காக நாராயண நாமத்தை சொன்னான், மோட்சத்தை எங்களால் கொடுக்க முடியுமா? முடியாதுன்னு அவர்கள் மறுத்தா. அப்ப இவ பதில் சொல்றா, உங்களுக்கு நாராயண நாமத்தை சொல்ற நியமமே தெரியாது போல் இருக்கு. யார் சொன்னா அர்த்தம் தெரிஞ்சுன்னு வசத்தியா தான் சொல்லணும்னுட்டு. சாங்கேத்தியம், பாரிகாசியம், ஸ்தோபம், ஹேளனமேபவார், வைகுண்ட நாம கிரகணம், அசேஷ அகஹரம் விதுகு. இது நாளையும் சொல்லிட்டா. சாங்கேத்தியம், ஒருத்தனை பார்த்து நாம பேர் சொல்றோம்னா என்னென்னத்துக்காக எம்பெருமானுடைய பேரை உபயோகப்படுத்தலாம்னு இப்ப விட்டு தூத்தாள் சொல்லிட்டு இருக்கா. சாங்கேத்தியம்னா, சங்கேதம்னா குறிப்பொல்லியோ, அடையாளத்துக்காக ஒருத்தரை சொல்றமே அதுக்காக பேரை சொல்லலாம் சாங்கேத்தியம். பாரிகாசியம், பரிகாசம் பண்றதுக்காக பேரை சொல்லலாம். ஸ்தோபம், ஒரு வெறுப்போட மதிப்பு குறைவா பேசுறதுக்கு திட்டத்துக்காகவும் சொல்லலாம். கடைசியா ஹேளனமேவா, கேலி பேசுறதுக்காகவும் சொல்லலாம். இதுல எதுக்காகவும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லலாம். வைகுண்ட நாம கிரகணம், வைகுண்டனுடைய திருநாமத்தை இதுல எதுக்காக எடுத்துட்டாலும் அசேஷ அகஹரம் விதுகு, ஒரு பாபம் விடாம அத்தனை தொலைச்சிடும். இதுல எதுக்காக வேணா சொல்லலாம்னுட்டாவா. வந்த தூதர்களுக்கு புரியல. அது என்னமா சுவாமி, கேலி பேசுறதுக்கு எம்பெருமான் திருநாமத்தை சொன்னா மோட்சம் கிடைக்குமா? பரிகாசம் சொல்றதுக்கு சொன்னா கிடைக்குமா? மதிப்பில்லாம அழைக்கிறதுக்கு சொன்னா கிடைக்குமா? புரியலையேன்னா அழகா சமாதான பூர்வாச்சாரியர்கள் காட்டினார். இந்த ஒன்னொன்னு இடத்துலயும் திருநாமத்தை யார் யார் எப்படி உபயோகப்படுத்திருக்கான்னு பார்ப்போமா. சாங்கேத்தியம், அடையாளம். அடையாளமா எதை சொல்றோம்? அழ்வார் பாசுரத்துல சாதித்தார். அஞ்சரை மணராராய் அடியத்தாய் நீமன் அஞ்சரைய சேவலுமாய் ஆவாவன் நனக்கருளி வெஞ்சன புள்ளுயர்த்தார்க்கென் விடுதூதாய் சென்னக்கால் வஞ்சிரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. வெஞ்சிறை புள்ளுயர்த்தார், வெம்சிறை வெப்பத்தோட கூடின சிறகுகள் இருக்கான் கருடனுக்கு. வெஞ்சிறை புள்ளுயர்த்தார், அந்த கருடன் மேல ஏறிண்டு வருவரே ஒருத்தர். இந்த 10 பாசுரத்தில் ஆழ்வாருக்கு ரொம்ப வருத்தம். எம்பெருமான் தனக்கு சேவை சாதிக்கல, அதனால பறவைகளை எல்லாம் தூது விட்டு இருக்கார் ஆழ்வார். முதல் 10 4ஆம் திருவாய்மொழி அங்க சொல்றார், வெம்சிறை புள்ளுயர்த்தார், ஒரே வெப்பத்தோட கொதிக்கிற சிறகுகள் அந்த கருடன் மேல வரார்னர். அந்த கருடன் மேல வரார்னு சொன்னது சாங்கேத்தியம் தானே, ஒருத்தரை குறிக்கணும்.
குறிக்கிறதுக்காக கருடன் மேலிலே வருகிறான். திருமங்கையாழ்வார் பாசுரம், கொத்த புள்ளொன்னேறி மண்ணூடே வருகின்றான் என்கின்றாளால். வெற்றி போர் இந்திரர்க்கும் இந்திரன், வெற்றி போர் இந்திர தேவாசுர யுத்தத்திலே உதவிக்கு போனான் எம்பெருமான். இதெல்லாம் சொல்றது அடையாளத்துக்காக. கொற்ற புள்ளொன்னேரி, வெஞ்சிரை புல் தனிப்பாகன், அஞ்சிரை புல், இந்த மாதிரி ஒரு கருடன் பேர்ல ஆரோகணித்தான்னு சொன்னா அந்த பேர் சங்கேதத்துக்காக, ஒருத்தர் இப்படி சுட்டுறதுக்காக. ஆழ்வார் ரொம்ப வேடிக்கையா பாடுவார். கருடன்கிறது ரெண்டு விஷயத்துக்கு வரும். ஒன்னும் எம்பெருமான தம் பேர்ல உட்காத்தி வச்சுட்டு இந்த ஆழ்வாருங்கிற நாயக்கி பெண்ணுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வருவன். தன்னை நோக்கி எம்பெருமான அழைச்சின்னு வர தரந்தா என்ன அழகான சிறகு, என்ன அழகான சிறகுன்னு வரும். இவர்கிட்ட சேவையை சாதிச்சுட்டு இந்த கருடன் திரும்ப அழைச்சின்னு போகணும் இல்லையோ, ஒரே சுடுறது இந்த சிறகு, என்னை விட்டு பிரிஞ்சு அழைச்சின்னு போறானேன்னு அதே கருடன் வெய்ய ஆரம்பிச்சுடுவார். இதே கருடன் தான் வரச்சே வாழ்த்தினார், திரும்ப அழைச்சின்னு போறதே வெய்ய ஆரம்பிச்சுட்டார்னா நாயக்கியினுடைய பாவமே அதுதானே. நாயக்கன் கிட்டக்க வரைச்சே ஆனந்தப்பட போறா, விலைக்கு போறச்சே தானும் துன்பப்படுவாள். வெஞ்சரை புள்ளுயர் தார்க்கென் விடு தூதாய் சென்னக்கால், வஞ்சிரையர் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமே. ஆக கருடக் கொடி உடையவன், கருடத்த வாகனமாக உடையவன். அதோட மட்டுமில்லை, அரவணமேற் பேராயர் காட்பட்டார். அரவணமேல் திருவனந்தாழ்வான் பேர்ல சயனிச்சவன், ஆதிசேஷ பர்யங்க சாயி, சேஷசாயி சேஷசாயின்னு பேர் சொல்றோம் இல்லையோ, அது சாங்கேத்தியம், ஒரு அடையாளம், ஒரு குறியிட்டு சொல்றதுக்காகத்தானே சேஷசாயின்னு சொல்றோம். கருட வாகனஹான்னு சொன்னா அடையாளம், சேஷசாயின்னு சொன்னா அடையாளம். இந்த அடையாளத்தின் பேர்ல எம்பெருமான தாராளமா சொல்லலாம், மோட்சமே கிடைக்கும். அடுத்தது பாரிகாசியம். சரி, அடையாளத்துக்காக சொல்லலாம் புரியுறது, பரிகாசம் பண்ணலாமா எம்பெருமான் திருநாமத்தை சொல்லி கூடவே கூடாது, சொல்லலாம்ங்கிறது இங்கே. இப்போ பாகவதத்திலே எம்பெருமான பரிகாசம் பண்ணலான்னு சொல்லித்து இதுக்குன்னு பிறந்தவள் ஆண்டாள் தான். நாச்சியார் திருமொழியில ஒரு பாசுரம் சொல்றேன், திருப்பாவையில ஒரு பாசுரம் சொல்றேன். இந்த ரெண்டை பார்த்தா எத்தனை அழகா பரிகாசம் பண்றாள் ஆண்டாள்னு தெரியும். இந்த பாட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன், நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தங்கமழும் குடலீத் கடைதரவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, வந்து திரவாய் மகிழ்ந்து. ஆண்டாளுடைய 18வது பாசுரம் திருப்பாவையில். செந்தாமரை கையால் என் அப்பின்ன பிராட்டி வந்து கதவை திறந்து விடு. வாசல் நின்று ஆண்டாள் இப்ப கதவை தட்டுறா, கண்ணன் அனுபவிச்சாகணும், கதவை திறந்து விட வேண்டியது நப்பின்ன பிராட்டி தான். ஒரு விஷயம் அடியார்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், ராமனுடைய திருவடிகளை பத்த சீதையை முன்னிட்டு கொண்டு, கண்ணனுடைய திருவடிகளை பத்த நப்பின்னை முன்னிட்டு கொண்டு, வராக பெருமானுடைய திருவடிகளை பார்த்த பூமி பிராட்டிய முன்னிட்டு கொண்டு, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு சொல்றோம் இல்லையோ, அல்ல ஸ்ரீதேவி நாச்சியார் தான் ராமாவதாரத்துக்கு சீதை, பூதேவி நாச்சியார் தான் வராக அவதாரத்துக்கு, நீலாதேவி நாச்சியார் தான் நப்பின்ன பிராட்டி, அவள் தான் கிருஷ்ணாவதாரத்துக்கு. அதனால்தான் திருப்பாவையில் ஆண்டாள் விடாம நப்பின்னையே பாடிட்டு இருப்பாள். உந்து மதகளித்தன் நப்பின்ன நங்காய் எழுந்திருந்து வான்னு பிரார்த்திக்கிறார். அந்த பாசுரத்திலே உன் மைத்துனன் பேர் பாட, மைத்துனன்னு சொல்றது கண்ணனை. இப்போ கண்ணனுக்கு மைத்துனன்னு பேர் கொடுத்திருக்காள் ஆண்டாள். இப்ப இந்த பேரை பத்தி தான் நாம பார்க்க போறோம். எவ்வளவு பரிகாசம் தோத்த சொல்லப்பட்ட பேர் அதுன்னுட்டு. கண்ணனுக்கு நப்பின்ன பிராட்டிக்கும் பந்தாட்டத்திலே போட்டி, ரெண்டு பேரும் போட்டி வச்சுனுட்டா. போட்டிக்கு என்ன பரிசு, யார் ஜெயிக்கிறாளோ தோத்தவன் பந்த ஜெயித்தவன் கையில கொடுத்துடணும். இவ்வளவுதான் போட்டிக்கு பரிசு. இப்ப ரெண்டு பேரும் பந்தாட ஆரம்பிச்சாலாம். வழக்கம் போல நப்பின்ன பிராட்டி ஜெயிச்சுட்டா. இந்த கண்ணன் இதெல்லாம் ஜெயிக்கிறதே கிடையாது. என்னைக்கும் கண்ணனுக்கு தோக்கிறதுல ரொம்ப ஆசை. தோத்தே ஜெயிச்சுடுறது தான் கண்ணனுக்கு இருக்கிற பெருமை. அவன் தான் ஜெயிக்கிறதே கிடையாது. ராமனும் சரி கண்ணனும் சரி தோக்கராப்பல தான் போவா. ஆனா ஊர்லாம் நீ ஜெயிச்சுட்டேன்னு கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். கோதாவரியிலே கண்ணனுக்கும் ராமனுக்கும் சீதைக்கும் போட்டி ஏற்பட்டதான். கோதாவரியில இறங்கணும். இது வேடிக்கை ஒருத்தர் சொன்னார், சுவாமி பரமதத்துல எல்லாரும் இருந்தா எம்பெருமானும் பிராட்டியும் இருந்து ரொம்ப வெறுத்துப்படுது, கூட்டம் தாங்கல அந்த இடத்துல. அதனால எங்கேயான தனிமையில இருக்கணும் நானே என்னுடைய பிராட்டியம் பேசி வச்சுன்னு அயோத்திக்கு வந்து பிறந்தான். இங்கேயானு தொந்தரவு பண்ண மாட்டா, நாமும் சீத்தையும் தனியா ஏகாந்தமா பேசிக்கலான்னு. இங்க அதை விட கட்டம். தசரதனுடைய மனைவிகள் 365 பேர். ஒரு மாமியார் இருந்தாலே பேச விட போறது இல்லை. 365 மாமியார் இருந்தா இந்த சீதையும் ராமனை என்னைக்கு தனியா பேசவே முடியல. சீத்தை போய் சொன்னா, ராமா அங்க கட்டமா இருக்குன்னு இங்க வந்தோம், இங்க அதை விட கட்டமா இருக்கும் போல் இருக்கு, பேசாம காட்டுக்கு போடுவோன்னுட்டா. இதனாலதான் இந்த கை கேட்டது, காட்டுக்கு போனது எல்லாமே. இல்லைன்னா ஒண்ணு 14 வருஷமும் இல்லை, வரமும் இல்லை, ராவணனும் இல்லை, கும்பகர்ணனும் இல்லை. ஒத்தனை பத்தியும் இப்ப பேச்சு இல்லை. பேசி வச்சுன்னு கீழே வந்தா பேசி வச்சுன்னு காட்டுக்கு போட்டாலும். இப்ப காட்டுல ஆறும் தொந்தரவு பண்றதுக்கு ஆள் இல்லையா. வாயை திறந்து சீத்தை சிரிக்க ஆரம்பிச்சதே இப்பதான். இத்தனை நாளும் மந்தஹாசம் புன்னகைன்னு சொல்றோம் இல்லையோ, புன்னகை மட்டும்தான் சீத்தை பண்ணுவள். இப்ப லக்ஷ்மண ஜாத்தஹாசா, வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாலாம் சீத்தை. எப்ப சிரிச்சான்னு வால்மீகி சொல்றார். ராமனுக்கும் சீத்தைக்கும் கோதாவரியில நீச்சல் போட்டி. லக்ஷ்மணனை இக்கரையில ஒரு பாறையில உட்காத்தி வச்சா, ரெண்டு பேரும் குதிச்சா கோதாவரியில. அக்கறைக்கு போய் தொடணும், வேகமா திரும்ப நீஞ்சிட்டு வரணும். யார் எழுந்திருந்து லக்ஷ்மணன் உட்காந்து இருக்கிற பாறையை முதல்ல தொடராளோ
ஜெயித்தவர்கள். இதான் போட்டிக்கு பரிசு. 2 பேரும் கீழே குதிச்சுட்டான். ராமன் புருஷோத்தமன், வசிஷ்ட சிஷ்யன். ரொம்ப வேகமா அந்த பக்கம் போனா, அதை விட வேகமா திரும்பி வந்துட்டான். பாதி தூரம் பார்த்தா சீதை முதல் பாதியே கடக்கலை. அப்பதான் ராமனுக்கு தோணித்தான், இது என்ன சீதையை ஜெயிக்கிறதுக்கு போய் நம்ம இப்ப இவ்வளவு ஆசைப்பட்டு இருக்கோம், நாம தோற்க வேண்டாமா சீதையின் இடத்தை? ராவணன் வந்தா ஜெயிக்கணும், சிசுபாலன் வந்தா ஜெயிக்கணும், கும்பகர்ணன் வந்தா ஜெயிக்கணும். மனைவியின் இடத்துல ஜெயிக்கிறதுல என்ன லாபம்? இப்போ பெரியோர்கள் எழுதி வைத்தா, பத்னிக்கு தோற்பான் பரம ரசிகன். பத்னிக்கு யார் தோக்கிறானோ அவன் தான் ரசிகன். பத்னியை ஜெயிக்கிறவனுக்கு ரசனையே இல்லைன்னு அர்த்தம். நன்னா தோக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன்னா தோத்து ஜெயிக்கிற இடங்கள் பலதுண்டு வாழ்க்கையில. எல்லா சமயத்திலையும் ஜெயிக்க கூடாது. தோத்தும் ஜெயிக்கிறதுக்கு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன. எம்பெருமான் ஜெயிக்கிறான், தோர்த்தே. ராமன் உடனே என்ன பண்ணா, நாம ஜெயிக்கப்படாது. மூக்க இழுத்து பிடிச்சுட்டு தண்ணிக்கு உள்ள போய் உட்காந்துட்டான். சீதை வேகமா அந்த பக்கம் போனான். அதை விட வேகமா திரும்பி வந்தா. ராமன் உள்ளுக்குள்ளேயே இருக்கான். ஏறி லக்ஷ்மணன் உட்காந்து இருக்கார். பாறையில உட்காந்துட்டா. லக்ஷ்மணன் பக்கத்துல இப்ப கை கட்டி நின்னுட்டான். ராமன் இப்பதான் மெதுவா நீச்சல் அடிச்சுன்னு மூச்சு முட்டிண்டு மேல ஏறி வராப்புல நடிச்சுட்டே வந்தான். அப்ப சீதை லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாலாம், பாத்தீரா உங்க தமையனார் வசிஷ்டர் இடத்துல வித்யாபியாசம் பண்ணார்னு சொன்னீரே, பெரிய வீரன், நீச்சல்ல பெரிய சாஸ்திரம் தெரிஞ்சவன்னு சொன்னீரே, ஒன்னும் காணும். ஒரு பெண்ணு எங்கிட்ட போய் தோத்து போட்டார ராமன் என்ன? சீதை ரொம்ப வேடிக்கையா சிரிச்சாலாம். உடனே லக்ஷ்மணன், இத்தனை நாள் ராமன் தானா இவ கட்சி ஜெயிச்சதுன்னு தெரிஞ்சது, அப்படியே விட்டுட்டான் ராமனே. ஆமா சீதே, நான் அன்னிலேருந்தே இவனுக்கு சொல்லிட்டு இருக்கேன், சரியா நீச்சல் தெரியவே தெரியாது, என்ன சேர்ந்து நீ இவனும் பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். இந்த போட்டி ராமாவதாரத்துல நடந்திருக்கு. சீதையை லக்ஷ்மணன் சேர்ந்து நன்னா ராமனை பரிகாசம் பண்ணிருக்கான். இப்ப ஆண்டாளுக்கு அத்தனை ஞாபகம் வந்துருது. இது அடுத்த அவதாரம் இல்ல, கிருஷ்ணாவதாரம். இப்ப நப்பின்ன பிராட்டின் இடத்துல சொல்றா, உனக்கும் கண்ணனுக்கும் பந்தாட்டத்துல போட்டி வந்தது, அவன் தோத்துட்டான், நீ ஜெயிச்சு போட்டாய். அதனாலதான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. ஜெயிச்சவன் கைக்கு பந்து வந்துடணும் இல்லையோ? பந்த வச்சிருக்கா. இப்ப நப்பின்ன பிராட்டி ஒரு பக்கத்திலே கண்ணனை அணைத்து கொண்டு, ஒரு கையிலே பந்த பிடித்து கொண்டு, பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. உன்னோட நாங்க சேர்ந்துட்டு, அன்னைக்கு சீதையோட சேர்ந்துட்டு லக்ஷ்மணன் எத்தனை பரிகாசம் பண்ணா ராமனை, அதே போல உன்னோட சேர்ந்துட்டு உன்னுடைய பர்த்தா கண்ணனை நாங்களும் நன்னா பரிகாசம் பண்ணணும். இதுதான் இப்ப எங்களுக்கு ஆசை. உன் மைத்துனன் பேர் பாட. இந்த இடத்துல பேர் பாடன்னு இப்ப நாம சங்கீர்த்தனத்தை பண்ணணும் இல்லையோ? நம்ம சந்தேகம், பங்கைய கண்ணான பாட, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட, அது மாவா மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நான் சேவித்து பாட, இந்த மாதிரி எங்கெங்கயோ பாடன்னு சொல்லியிருக்கு. இப்ப மைத்துனன் பேர் பாடன்னா சரி, மைத்துனனை பத்தி நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்காக ஒத்துன்னு நினைச்சிட வேண்டாம். மைத்துனனை பத்தி நன்னா பரிகாசம் பண்ணாங்கிற அர்த்தத்துலதான் ஆண்டாளே சொல்லியிருக்கா. தோத்து பாட்டவனை பத்தி ஸ்தோத்திரம் வேற பண்ணுவோமா? தோத்தா எடுத்து கண்ணன் நன்னா அவனை பிடிச்சுன்னு பரிகாசம் பண்ண வேண்டாமா? அந்த பரிகாசம் பண்ணியே ஆண்டாள் மோட்சத்துக்கு போனாலும் இல்லையோ? அதனாலதான் திருநாமத்தை பரிகாசத்துக்காக உபயோகப்படுத்தினாலும் உள்ளன்போடே செய்தால் அதுவும் மோட்சத்தை கொடுக்கும். பாரிகாசியம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னார். இந்த சப்தத்தை மைத்துனன் பேர் பாடன்னு இருக்கு. மைத்துனன்னா நாம வச்சிருக்கிற உறவு நம்முடைய ஆச்சார கலாச்சாரத்தின்படி பார்த்தோம்னா மைத்துனன்னா கணவனுடைய தம்பிக்கோ தமையனுக்கோ தான் மைத்துனன்னு பேர். அப்ப இங்க சந்தேகம் வரும், ஆண்டாளைங்க பலராமனுடைய பேர் பாடணும்னு சொல்றாளோ? மைத்துனன்னா இப்ப நப்பின்ன பிராட்டிக்கு கணவன் கண்ணன், கணவனுக்கு கூட பிறந்தவன் பலராமன், ஒருவேளை பலராமனைத்தான் மைத்துனன்னு சொல்றாளோ? பெரியவாச்சம் அழகா வியாக்கியானம் பண்ணார். இதை நீங்க தொண்ட மண்டலத்தை அதுவும் சென்னப்பட்டணத்துடைய பாஷையில எடுத்துங்கோன்ட்டார். என்ன சென்னப்பட்டணத்துல மைத்துனன்கிறத கொஞ்சம் அப்படி இப்படி மாத்தி பார்த்தீங்கன்னா கணவன்கிற அர்த்தத்துல தான் இன்னி வரைக்கும் நாம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இது பாண்டிய தேசத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பாடினதா வச்சுக்க வேண்டாம். நம்ம சென்னப்பட்டணத்து ஸ்திரீ, இதுக்கு நாம ஒரு தமிழ் வச்சுருக்கோம் இல்லையா? சென்னை தமிழ் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? மதராசிக்கு ஒரு தமிழ் வச்சிருக்காளே, அந்த தமிழ்ல மைத்துனன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தா கணவன்கிற அர்த்தம் கிடைக்கிறது இல்லையோ? அப்படித்தான் ஆண்டாள் இப்ப பாசுரத்தில் சொல்லிட்டா, உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. பரிகாசத்துக்காகவும் மைத்துனன்கிற பெயரை உபயோகிக்கலாம். அங்க ஒரு பரிகாசம். மத்தொன்னு நாச்சியார் திருமொழி பாசுரம். ஆண்டாள் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. அது வாரணமாயிரம் சூழவலம் செய்துன்னு 10 பாசுரம். அந்த இடத்துல முத்துடை தாமன் நிறை தாழ்ந்த வந்தழ்கீழ் கண்ணனுக்கு எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டாளா. அதுல ஒரு பாசுரத்திலே பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழி நான். காப்பு நான் கையில காப்பு கட்டுவாளோ இல்லையா பெண்ணுக்கு ஆணுக்கு, அதை போல கண்ணன் என் கையில காப்பு கட்டுறத நான் சொப்பனத்துல நினைக்கிறேன்னு தெரிவிக்கிறாள் ஆண்டாள். பூப்புனை கண்ணி புனிதனோடு, கண்ணனுக்கு புனிதன்னு பேர் கொடுத்துட்டான். புனிதன்னா ரொம்ப உயர்ந்த திருநாமம். எத்தனை புனிதத்தன்மை, ரொம்ப சுத்தன், சுத்தமான சுவாவம்னு அர்த்தம். வாஸ்தவம் தானே? ஆழ்வாரே பாசுரத்திலே அங்கன் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவனுன் பொங்கவாகன் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதன் சாதித்தார். சிங்கவேள் குன்றம்ங்கிற அகோபிலம் பல பேர் போய் சேவிக்கலாம். நவநரசிம்மர்கள் சேவை சாதிக்கிற திவ்யதேசம் சேவிக்காதவ அவசியம் போயிட்டு வரணும். திவ்யதேச யாத்திரை அப்பப்ப பண்ணாதான் கேட்கிற அர்த்தங்கள் மனசுல தரிக்கும்.
கேட்டுட்டே இருக்கோம்னா கேட்டுட்டே இருந்து போயிட்டே இருந்துரும். இவ்வளவுதான் நடக்குமே தவிர இந்த காதலை வாங்கி இந்த காதலை போறதுக்குள்ள ஒரு வேலை பண்ணணும். இந்த காதலை வாங்கி இங்கே கொண்டு வச்சோம்னா இந்த காதுக்கு போகாது. அதுக்குன்னு இப்படி விட்டு இப்படி வாங்கிட்டோம்னா மனசுல நிற்கவே நிற்காது. திவ்ய தேசங்களுக்கு அப்பப்ப போய் சேவிச்சோம்னா தான் நமக்கு மனசுல நிற்கும். அங்க புனிதன்னு நரசிம்ம பெருமானத்தை பத்தி திருமங்கையாழ்வார் கொண்டாடுறார். அப்ப கொண்டாடுற திருநாமம் புனிதன்னு தோன்றது இல்லையோ, புனித தன்மை படைத்தவன் நம்மையும் புனிதனாக ஆக்குகிறான். ரொம்ப சுத்தமான சுபாவம்னு தோணும். ஆண்டாள் அப்படியெல்லாம் இந்த பாட்டுல சொல்லவே இல்லை புனிதன், கேலிக்காக சொல்லிட்டு இருக்கா. அவ பரிகாசம் தோத்த இப்ப புனிதன்கிறா. என்ன புனிதன்னா இந்த கண்ணனுக்கு ஒரு ஆச்சாரம் தெரியாது, ஒரு புனிதத்தன்மை தெரியாது. இடையர்கள் எல்லாம் குளிக்கிற ஆச்சாரமே தெரியாதான். கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் உடம்பிருக்க தலை குளிப்பர்கள், தலையிருக்க உடம்பு குளிப்பர்கள். கார்த்திகை மாசம் தலையை விட்டுட்டு உடம்பு மட்டும் குளிப்பாளாம், உடம்பை விட்டுட்டு தலையை மட்டும் குளிப்பாளாம். இதுதான் இடையர்களுக்கு இருக்கிற ஆச்சாரம். அது என்னமோ தெரியாது. சிவனுக்கு நிறைய அபிஷேகத்துல ஆசை, விஷ்ணுவுக்கு அலங்காரத்துல தான் ஆசை. நீங்க விஷ்ணு கோவிலுக்கு போனீங்கன்னா அப்பப்ப அலங்காரம் பண்ணிட்டே இருப்பா. ரொம்ப ஒன்றும் திருமஞ்சனம் அபிஷேகம்லாம் பண்ண மாட்டான். இந்த சிவன் கோவிலுக்கு எப்ப போனாலும் அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பா. சிவனுக்கு சந்தேகம், அர்ச்சகர் ஒழுங்கா பண்ணுவரோ மாட்டாரோன்னு கங்கையை தூக்கி தலையிலே வச்சு விட்டார். இவரை எதிர்பார்த்தா தானே அபிஷேகத்துக்கு நாம இன்னொருத்தரை எதிர்பார்க்கணும், நாமே தலையில வச்சு விடுவோம். அதனாலதான் கங்காதரனாக இன்னைக்கு சேவை சாதிக்கிறார் சிவபெருமான். என்னைக்கும் வைட்டவர்களுக்கு அலங்காரத்தில் ஆசை. இந்த பட்டக்கரை வேட்டி, அது சாத்தின் இருக்கிற போட்டு சால்வே, அதுக்கு நிட்டு இருக்கிற சந்தனம், 12 திருமண்காப்பு, இதெல்லாம் பார்க்கலாம். அதே நீங்க ரொம்ப சைவர்கள் ஸ்மார்த்தர்கள் போனோம்னா இந்த பட்டையா முதல்ல கரை வேட்டியே பார்க்க முடியாது. இந்த இத்தனை தூரம் திருமண்காப்பு சாத்தின், அதுக்கு வேண்டிய சங்கிலி, அது இது தோடா போட்டு இது எல்லாத்தையும் போட்டு வருதுன்னா வைஷ்ணுவை போலத்தான் வைஷ்ணவர்களும். ஏன்னா அவளுக்கு அதில் ஒரு தனி ஆசை. இப்போ அதுவும் உற்சவ காலம், ராத்திரி முழுக்க உற்சவம் நடந்தா கார்த்தால தீர்த்தமாடவே மாட்டா, திருமணம் மாத்தின்னு வந்துருவா கோவிலுக்கு. அந்த அளவுக்கு திருமஞ்சனத்தில் ஆசை. கேட்டா என்ன சொல்லுவாள்னா, சாமி ராத்திரி முழுக்க கோவில்ல தானே இருந்தேன், தீட்டு ஏற்பட்டு வீட்டுல படுக்கையில படைத்தான் நான் தீர்த்தமாட்டு போனோம். எம்பெருமானியே சேவிச்சுன்னு ராத்திரி முழுக்க இருந்துட்டு என்ன தீர்த்தமாட்டது வந்துருக்கு. இப்போ அவனுடைய அருளை என்ன கழுவுறதுக்காக நாம தீர்த்த தீர்த்தமாட்டதுக்காக போறோம். அதனால தீர்த்தமாடுறது பல பேருக்கு வழக்கம் இல்லை, இருக்கணும். கேரள பக்கம் போனோம்னா தான் அதனுடைய சிறப்பே தெரியும். இந்த 13 திவ்ய தேசங்கள்லையும் நாம போனோம்னா வாசல்ல புழான்னு ஓடிண்டே இருக்கும். பாரத புழா, ஆலம் புழா, எத்தனையோ புழாக்கள்லாம் ஓடுறது இல்லையோ. உள்ளுக்குள்ள உட்காந்து நமக்கு சந்தனம் கொடுத்துருப்பா, புஷ்பம் கொடுத்துருப்பா. உடம்பு வஸ்திரம் காஞ்சி படுத்துனா ஒரு தரம் போய் முழுக்கு போட்டு வந்துருவா. அவளை பொறுத்த வரைக்கும் நம்பூதிரிகளுக்கு உடம்புல இருக்கிற வஸ்திரம் காயவே கூடாது. அத்தனை தரம் தீர்த்தமாட்டி வருவா. நேர் எதிர்கண்ணன். கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் உடம்பிருக்க தலை குளித்து, தலையிருக்க உடம்பு குளிப்பர்கள். இதெல்லாம் இடையர்கள். இடையர்களே இப்படி குளிக்கிறாளே, அப்ப கண்ணன் எண்ணி குளிப்பான்னு கேட்டோம். தலைவன் இடையர் குலத்துக்கு அன்னைக்கு ஒரு நாள் கூட குளிக்கிறது இல்லை. அவளான் அன்னைக்கு ஒரு நாளான்னு குளிக்கிறார். ஒரு நாள் கூட இவன் குளிக்கிறதே கிடையாது. இத்தனை ஆச்சாரசீலன் கண்ணன். இந்த பெரியாழ்வார் நல்ல பிராமணோத்தமர். அவர் பொண்ணு இப்ப ஆண்டாள கல்யாணம் பண்ணி கொடுத்தானே இந்த இடப்பிள்ள கண்ணனுக்கு. இப்போ இது குளிக்கிற ஆச்சாரம் கூட இல்லை. ஆனா கண்ணனுக்கு ஒரு பயம் அன்னைக்கு, இதைங்க நான் இன்னைக்கும் குளிக்காமல் போய் இந்த பெரியாழ்வார் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு பெரிய கட்டம். அதனால இந்த ஆண்டாளை எப்படியானு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு ஒரு நாள் கார்த்தால தீர்த்தம் ஆடிட்டு வந்துட்டான். இது ஆண்டாள் நன்னா பார்த்து வச்சுட்டா. பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்டார். இவனை ஏன் புனிதன் இன்னைக்கு நான் சொன்னேன் தெரியுமா? ஒன்னு இவனை புனிதன்னு கொண்டாடுறதுக்காக இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் குளிச்சுட்டு வந்தாங்கிறதுக்காக புனிதன்னு சொன்னேன். பாட்டுல புனிதன்னு நம்ம உயர்ந்த திருநாமம்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். இது தனக்காக குளிச்சுட்டு வந்தான்னு பரிகாசத்துக்காக. பூப்பனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினாம். அதனாலதான் பரிகாசத்துக்கு எம்பெருமான் பெயரை உபயோகப்படுத்தினாலும் உள்ளன்போடைய உபயோகப்படுத்தினால் அது பலத்தை கொடுத்தே தீரும். சாங்கேத்தியம் அடையாளத்துக்கு சொன்னா கொடுக்கும்னு பார்த்தோம். பாரிகாசியம் பரிகாசத்துக்காக கொடுத்தாலும் கொடுக்கும்னு பார்த்தோம். அடுத்தது ஸ்தோபம். ஸ்தோபம்னு சொன்னா அவ்வளவு தூரம் மரியாதை இல்லாம பேசுறதுக்கு ஸ்தோபம்னு பேர். இன்னொரு வகை நன்னா வசவு பாடுறதுக்காகவே எனக்கு வருத்தம் வெறுப்பு, அதனால கூட அந்த பெருமான வைத்தே தீர்க்கலாம். இது என்ன அவ்வளவு தூரம் மதிப்பில்லாம பேசிடுவாளன்னா, ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் அழகா சாதிக்கிறார். நம்மாழ்வாருக்கு நாயிகா பாவம், பெண்ணான பாவனை. அவரை எம்பெருமான் தான் சேவை சாதிக்காமலே போயிட்டான். கூட இருக்கிறவாள்லாம் சொல்ல ஆரம்பிச்சா, இந்த கண்ணன் ஒரு நாளும் உனக்கு சேவை சாதிக்க போறதில்ல, மறந்து போயிடு, என்னதுக்கு திரும்ப திரும்ப அவனையே நினைச்சிட்டு இருக்காய், விட்டுடு கண்ணனை என்ன பக்கத்துல இருக்கிறவாள்லாம் சொன்னான். ஏன் நான் கண்ணனை விடணும்னு ஆழ்வார் கேட்டார். என்ன அந்த பெண்ணுக்கு கண்ணனிடத்திலேயே ஆசை போறது இல்லையோ, ஏன் விடணும்னு கேட்டார். இவா சொல்லி கொடுத்தா, கடியன் கண்ணன் ரொம்ப கடிய மனதுடையவன், உனக்கு சேவை சாதிக்க மாட்டான், கடியன்னார். ஆழ்வார் பதில் சொன்னார், உங்களுக்கு கடியன்னு மட்டும்தான் தெரியும், அவன் எத்தனை தோஷம் எத்தனை மோசமானவன் நான் உங்களுக்கு கணக்கு சொல்லட்டுமா? இப்போ ஆழ்வார் சொன்னார், கடியன் கொடியன் நெடியமால் உலகங்கொண்ட வடியன் அருவருமேனி மாயத்தன், எல்லாம் இந்த கண்ணன் ரொம்ப மோசம். அவனை கடியன்கிறார், கொடியன்கிறார், அருவருமேனி மாயன்கிறார், எத்தனை சுடுசொல் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டார் ஆழ்வார். உடனே பக்கத்து வீட்டுக்காரி கேட்டார், நல்ல வேளை நீயே தெரிஞ்சுனுட்டேன்,
விட்டுடுறியாப்பா, இத்தனை கடியன் கொடியன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, விட்டுடேன்னா. ஆழ்வார் கடைசியில பதில் சொன்னார், கடியன் கொடியன் நெடியமால் உலகங்கொண்ட வடியன் அருவருமேனி மாயத்தன் ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவனென்னே கிடக்கும் எல்லே. எத்தனை பண்ணாலும் இந்த கொடிய நெஞ்சு அவனை விட்டு விட மறுக்கிறதே. அவன்னு சொன்னா அவங்கிட்ட தான் இந்த மனசு கிடப்பேங்கிறதே தவிர இன்னொத்தனை திரும்பியே பார்க்க மறுக்கிறதே. அப்ப ஆழ்வார் எவ்வளவு வச்சிருக்கார் இந்த இடத்துல. கடியன்கிறார், கொடியன்கிறார், நெடியமால்கிறார், உலகம் கொண்ட அடியன்கிறார், அவர் மோட்சத்துக்கு போட்டார். என்ன சுவாமி, அவருக்கு மட்டும் இதெல்லாம் சொன்னா மோட்சம் எங்களுக்கு கிடையாதுன்னா, அவர் உள்ளுக்குள்ள எந்த அபிப்பிராயத்தோட கடியன்னு சொன்னாருங்கிறது தான் முக்கியம். இதோட மட்டும் இல்லை, ஸ்தோபங்கிறதுக்கு மனசு வெறுத்து போய் நாம பேசுறோமோ இல்லையோ. ஆண்டாள் ஒரு பாசுரத்துல பேசிவிட்டா, நம்மாழ்வாரும் ஒரு பாசுரத்திலே சாதித்தார். பஞ்சரை மடனாராயன் 10 பாசுரம் சொன்னோம் இல்லையோ, அங்க பெருமானுக்கு ஒரு அழகான பேர் சாத்தார் ஆழ்வார் பாசுரத்திலே. என்பிட கோப்பது போல பணிவாட ஈர்கின்றது என்படையே நினைந்தொருளி அருளாத திருமாலார்க்கு என்படைத்தால் திருவடியின் தகவனுக்கென் உருவாய்ச்சொல் என் விளக்கு மிளங்கிலேயே யான் வளர்த்த நீயலையே. அழகான ஒரு பாசுரம் அஞ்சரை மடனாராயங்கிற பாசுரத்திலே. என்படை கோப்பது போல பனிவாட ஈர்கின்றது. இந்த பனிக்கா தடிக்கிறதுனால உடல் அத்தனை கிட்டிச்சு போறது. இந்த பெருமான் வந்து சேவை சாதிக்க மறுக்கிறானே, அவனை பத்தி சொல்றார், என் பிழையே நினைந்தொருளி, நான் பண்ண தப்பையே ஞாபகத்துல வச்சிருக்கானே தவிர ஒரு நாள் அதை மன்னிப்பு கொடுக்கவே மாட்டேங்கிறானே நாராயணன். என் பிழையே நிறந்தொருளி அருளாத திருமாலார். இப்ப நம்மாழ்வார் பேர் சாத்தலார், சாஸ்திரநாமத்துல ஒரு பேர் இருப்போம், அருளாத திருமாலார். அருள்னா என்னதுன்னே மறந்து போயிட்ட ஸ்ரீமன் நாராயணன். இந்த பேரை ஞான வைக்கலாமா ஆழ்வார் அவனுக்கு? அருளே வடிவெடுத்தவன் திருமாலா, அருளாத நீர்னு சொல்லலாமன்னா வச்சுட்டார் பேரை. வெறுப்பு, அந்த வெறுப்போட அருளாத நீர் அருளாத திருமால்னு சொன்னே மோட்சத்துக்கு போயிட்டார் ஆழ்வார். இது அருளுடைய திருமால்னு சொன்னாலே நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. அவர் அருளாத திருமால்னு சொன்னா அவருக்கு மோட்சம் கிடைக்கும். காரணம் என்ன? பரிகாசத்தோடைய ஸ்தோபத்தோடையோ உள்ளன் போட எடுத்தாருங்கிறது தான் முக்கியம். இதுக்கு மேல ஆண்டாள் ஒரு பேர் கொடுத்தா. கண்ணனை கண்டா ஆண்டாளுக்கு ஒரு எண்ணம், ராமனை கண்ணா ஒரு எண்ணம். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது கண்ணனைத்தான், ஆனா வையறதுக்கு ஆசைப்படுறதும் கண்ணனைத்தான். இந்த ராமனை பத்தி அழகா பாவிட்டான். மனத்துக்கினியானே படவும் நீ வாய் திறவாய். ராமனுக்கு பேர் மனத்துக்கினியான். ஆனா கண்ணனுக்கு என்ன பேர் தெரியுமா? பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். இது ஆண்டாள் கொடுத்த பேர் கண்ணனுக்கு. இப்போ பெண்ணோட வருத்தம்னா என்னதுன்னே இந்த கண்ணனுக்கு தெரியாதுன்னா, ராமன் எத்தனை தூரம் அதை தெரிஞ்சு வச்சுருக்கான். நான் ஒரு சீதையை பிரிந்து 10 மாச காலம் பிரிந்து ஊனில்லை உறக்கமில்லை ஒண்ணுமில்லை, நைவதம்சான் மசகான் கீட்டான் சரீசிருப்பான். ராமன் தூங்கிட்டு இருக்கச்சு அனித்ர சததம் ராமஹா, தூக்கமே தெரியாது 10 மாசம் ராமனுக்கு. சுத்தோபிச்ச நரோத்தமஹா, அப்படியே தூங்கினாலும் திடீர் தூக்கி வாரி போய் எழுதும், சீதை சீதை எங்க காணாம போயிட்டேன் என்ன அலறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். ஒரு சீதையை பிரிந்து எத்தனை வருத்தம் தெரிஞ்சுட்டா ராமன். ஒரு நாளானு காணா போன யாரை பத்தியான இந்த கண்ணன் கவலைப்பட்டிருப்பான. வரலன்னா நல்லதா போச்சு, இத்தனை பேர் மிச்சம் இருக்கோல்ல நாம போய் பாக்கிறதுக்கு. இப்ப நம்மட்டு இவ வந்து தொந்தரவு பண்ணாது இருக்காளேன்னு பேசாம இருந்துருவோம். இது கண்ணனுக்கு இருக்கிற குணம். இதை தெரிஞ்ச ஆண்டாள் பாசுரம் பண்ணா, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். இவ சாத்திர திருநாமம். இப்ப கீழே ஒரு திருநாமம் பார்த்தோம், அருளாத திருமால். பாண்டாள் சாத்திர திருநாமம் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். அந்த பேரை வச்சு இன்னைக்கு நாச்சியார் திருமொழின்னு பாட்டு சொல்லிட்டு இருக்கும். அந்த பேர் இருக்கிற நாச்சியார் திருமொழியை பாடி மோட்சத்துக்கும் போயிட்டு இருக்கும். ஆனா பேர்ல என்ன இருக்கு? வெறும் பரிகாசம், வெறுப்பு. பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான்னு சொல்லி அவ மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கா. சாங்கேத்தத்துக்கோ பாரிகாசத்துக்கோ ஸ்தோபத்துக்கோ ஹேளனமே பாபா, கேலி பண்றதுக்காக கூட சொல்லலாம். கீழே சொன்னது பரிகாசம், கேலின்னு சொல்றது குத்தி காட்டுறதுக்காக பேசும் இல்லையோ, அந்த மாதிரி பேசியிருக்கா ஆண்டாள். இப்போ ஒரு பாசுரத்துல பார்த்தோம்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குறவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய், அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். உம்பர் கோமான்னு ஒரு பாசுரத்திலே ஆண்டாள் பேர் சாத்திருக்கா கண்ணனுக்கு. உம்பர்கள்னா நித்திய சூரிகள் இல்ல தேவர்கள்னு வச்சுப்போம். உம்பர் கோமான்னா தேவர்களுக்கு சுவாமிங்கிற பொருளை பாடிட்டா. ரொம்ப வசந்த திருநாமம். ஆனா உண்மையா உள்ளுக்குள்ள எவ்வளவு கேலி இருக்கு தெரியுமா அந்த திருநாமத்திலே? உம்பர் கோமானேன்னா தேவர்களுக்கு என்ன காரியம்னாலும் முன்னாடி போய் நடத்துவலாம். ஆனா ஆண்டாளுக்கு இப்ப என்ன வருத்தம்னா, எங்க அந்தப்புற காரியத்தை மட்டும் மறந்தே போயிடுறான். தேவ காரியம் ஊர்காரியம்னா மட்டும் கிளம்பி போறான், அந்தப்புற காரியம்னா மறந்து போயிடுறான். இது கேலி. இப்போ ஏன்னா உம்பர் கோமானேன்னு சொன்னதுனால ஒண்ணு இப்போ வசத்தியா சொல்லுள்ள ஆண்டாள். உம்பர்களுக்கு முன்னாடி போக தெரிஞ்சது, எங்க காரியத்தை நடத்துறது உனக்கு தெரியலையே, இதான் கேலி பேச்சு. இப்போ கேலிய ஒரு குத்தி காட்டி மோட்சத்தை அடைஞ்சுட்டாலும் இல்லையா உம்பர் கோமானேன்னு அப்படியும் ஆடலாம். இன்னொரு இடம் சொல்றேன், கதம் பீஷ்ம அஹம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன ஈஷபி பிரதியோத்ஸ்யாமி பூஜாருகா வரிசூதன. அர்ஜுனனை சண்டை போடு, எல்லாரையும் கொன்னுடுன்னு சொல்லிட்டு இருக்கான் கண்ணன். அப்ப அந்த சமயத்துக்கு இப்ப கேட்கறான் அர்ஜுனன் பதில் கேள்வி கண்ணனை பார்த்து, கதம் பீஷ்ம அஹம் சங்கே, பீஷ்மாச்சாரியரா நான் எப்படி சண்டையில கொள்ளுவேன்,
துரோணஞ்ச மதுசூதன, துரோணரை எப்படி கொல்லுவேன், ஹே மதுசூதனா, கண்ணனை பார்த்து கூப்பிடுறான். இப்ப மதுசூதனான்னு ஒரு திருநாமம் இல்லையோ, அந்த திருநாமத்தை வேணும்னு பிரயோகப்படுத்துறான் இப்ப அர்ஜுனன் குத்துறதுக்காக. என்ன குத்தல்னா, கண்ணனே உனக்கு பேர் மதுசூதனன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அரிசூதன் கேள்விப்பட்டிருக்கேன்.